ஹலோ மக்களே, வெல்கம் டு சாய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான சம்பவம் நிறைஞ்ச கேம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன கேம்னா, அண்டர் வேர்ல்டு கேங் வார் அப்படின்ற கேமு தான். இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அவங்களோட சித்தப்பா பையன் நினைக்கிறவன். கேம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. வந்ததும் ஒரு மொட்டையை காமிக்கிறாங்க. இந்த மொட்டையை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. என்ன படத்துலன்னு தெரியல, ஆனால் பார்க்க பங்கமாக இருக்கான். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. அதே இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மாதிரி லாபிக்கு வந்துட்டோம். லாபியா? இல்லை, இது லாபி இல்லை, அது ஏதோ ட்ரைனிங் ஏரியா. ட்ரைனிங் ஏரியா வந்துட்டோம். இப்போ வந்து நிறைய நம்மளை மாதிரி நிறைய மொட்டைனுங்க இருக்காங்க. இதில் எங்கே ஒரு ஃபுல்லாக மொட்டைங்களாக தான் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் தான் இதில் இல்லை போல். ஏதோ 2 கேரக்டர் 3 கேரக்டர் தான் இருக்கும் போல். வாவ், என்னடா ஏரோப்ளைன் இது! அப்படியே பப்ஜியில் வர மாதிரி இருக்குது. யார் யார் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. எத்தனை பேர் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இன்னமும் விளையாடிட்டுருக்கீங்க? பேன் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு கேம் தானே, இடம்லாம் அவ்வளோவா தெரியாது. இறங்கின உடனே சரி, இறங்கின உடனே எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு. பேராஷூட்லாம் வந்துருச்சு. பேராஷூட் நம்ம ஏதோ எந்த ஏரியானே தெரில, ஆனால் இறங்கிட்டோம். நீங்கள் என்னடா கேம் விளையாடுறீங்க? வக்கால அவளிங்களா, நான் விளையாடுறேன் பாடுற கேமு. இடத்த உடனே ஏகே கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன கன்னுன்னே தெரில, ஆனால் மொத்தமாக எடுத்துட்டோம். கிராஃபிக்ஸு சொல்லிக்கிற அளவுக்கு யாரா நீ? எனிமி இல்லையா? சரி, ஓகே, எனிமி மாதிரியே தெரிஞ்சிச்சு. செட்டிங்ஸ்லாம் பார்க்க அப்படியே பப்ஜி உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. என்னடா டிராக்டரில் நிறுத்தி வச்சுருக்கீங்க? ஏன்டா நம்ம ஏதோ ஒரு விவசாய இடத்துக்குள்ள. இங்கே பாருங்கள், எங்கே லாரிங்க, அந்த டெம்போ நம்ம இந்த எங்கேயோ பார்த்த மாதிரி. அந்த காலத்து இதெல்லாம் பார்த்தா, அந்த காலத்தில் இந்த மூக்கு லாரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தா அள்ளு கூட அப்படியே ஒரு அரக்கம் வர மாதிரி பரன்னு வரும். பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் அந்த இதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அப்போல்லாம் பயங்கர பிக்கப் கொடுக்கும். ஏய் தக்காளி, எங்கடா போகிற? இருறா, வரண்டாடுறா. பட்டு ஃபஸ்ட்டு இடத்த உடனே ஒரு கில்லு மக்களையே மரண பூட்டி சூத்தடி தான். வா, ஜீப் ஒன்று இருக்குது. நம்ம வந்து அதை எடுத்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்கலாம். மொத்தம் இந்த கேமில் எத்தனை பேர்? 66 பேர். பரவாயில்லடா, நீ கூட 66 பேர் கொடுக்குற. இந்த கேம் எந்த மூலையில் இருக்குன்னே தெரில. மொத்தமாக ப்ளே ஸ்டோர்னோடனே ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணுன்னு கிடச்சிது. ஆனால் நல்லா இருக்குது, விளையாட நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அளவுக்குலாம் இல்லை, டைம் பாஸ்க்கு விளையாடலாம். இப்போ வந்து ஜிபே எடுத்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். ஃப்ளையிங்கு எப்பயுமே நான் கூட எனிமின்னு நினச்சிட்டேன் மக்களே. அப்புறமா தான் சோளக்காட்டு பொம்மை. ஐயோ, இப்போ வந்து நம்ம ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். எனிமியை தேடி ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். பில்லெல்லாம் கிராஃபிக்ஸ் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்குள்ள கிராஃபிக்ஸ் மட்டும்தான். ஆனால் விளையாட நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த பப்ஜியவே லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓகே, பெட்டர். இப்போ வந்து நம்ம எனிமியை தேடி போயிட்டுருக்கோம். எங்கடா ஒரு எனிமியை கூட காணும்? எல்லாம் எங்கடா போகிறீங்க? யோயோ, வண்டி கூட ஓட்ட தெரியலையே. எல்லாம் எங்கடா போய் ஒளிஞ்சிட்ருக்கீங்க? வாங்கடா முன்னாடி, கமான், வந்து என்னை கொல்லுங்கடா, வாங்கடா, என்னை அடிங்கடா. என் கையெல்லாம் பரன்னு இருக்குது. எங்கடா போய் தொலைஞ்சிங்க? டக்குன்னு வாங்கடா. எங்கடா போகிறீங்க? எங்கே தாண்டா ஒளிஞ்சிட்ருக்கீங்க? வாங்கடா சீக்கிரம். டீசல் வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. ஏய் என்னடா இடம் இது? வா, பங்கமாக இருக்குது. இந்த கேஜிஎஃப் மூவிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதில் என்ன, அதில் தங்கம், இதில் ஏதோ கருப்பாக ஊற்றி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இது வந்து நிலக்கரி குடோன்னு நினைக்கிறேன். ஏதேதோ டச் ஆகுது மக்களே. நிலக்கரி குடோன்னு நினைக்கிறேன். அதான் பார்க்கலாம், உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் நல்லா கொடுத்துருக்கியா மேப்பு, நீ பயங்கரமாக கொடுத்துருக்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி கேம் உருவாக்குறாங்கன்னு தெரியல. நானும் 2-3 கேமை இறக்கலான்னு பார்க்குறேன். நம்மளே இறக்கி அதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்களே, அதை விளம்பரம் படுத்துறதுக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நம்மளே கேமு உருவாக்கி நம்மளே அதை வீடியோ போட்டு நம்ம கேமு நமக்கே விளம்பரம் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா நல்லா இருக்குல்ல?
இவன் ஓடுறத பாருங்க சிரிப்பு சிரிப்பாக வருது. தக்கட 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 இந்த தவளை ஓடும்ல சப்பக்கு சப்பக்குன்னு எகிரின்னு எகிரின்னு அந்த மாதிரி ஓடிட்டுருக்கான். இப்போ வந்து எங்கே எனிமி வந்து தேடிட்டுருக்கோம். ஒரே எனிமி கூட கிடைக்க மாட்டேன்றான். எல்லாம் சாய் வரான் அப்படின்னதும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே கேமே பதறுது. சாய் வரான் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு. அந்த பயம் இருந்தால் சரி. அப்போ நானும் காடு மேடெல்லாம் அது என்னடா சீன பெருஞ்சோராட்டம் இருக்குது. இது 8வது அதிசயமா அந்த கேமில் இது. ஆஹா நானும் காடு மலை குட்டை ஏரி எல்லாம் சுற்றிட்டேன். ஒரு எனிமி கூட கிடைக்கல. நானும் பார்க்கலாம்டா பார்த்துடலாம்டா இன்றைக்கி நீயா நானா பார்த்துடலாம்டா. எனிமி கிடைக்கிற வரைக்கும் விட்றதில்ல. அடி வெளுத்து கட்டுறது தான். ஓகேவா? தேங்காய் ஐயோ ஐயோ ஒய்ஃபை போயிடுச்சு. ஓகே எங்கே பின்னாடி சுட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய் என்ன தலைவா என்ன அந்த போஸில் வர எங்கே இந்த பக்கம்? என்ன சுட தான் வந்திருக்கியா ஜோன் உள்ள மாட்டிக்கின்னு போடு 2வது கில்லு. மேலே அப்படி எலும்புக்கூடு கில்லு எடுத்தது எலும்புக்கூடு வருது பாருங்கள். ஐயோ ஐயோ ஜோனுக்குள்ளே மாட்டிக்கின்னே ஓடுறா கைப்புள்ள ஓடுறா. இதில் பாருங்கள் ஜோன் உள்ள மாட்டிங்கன்னா ஏதோ மங்களாக அந்த ஃப்ரீ ஃபயரில் கலாரி மேப் வரும்ல அந்த மாதிரி தெரியுது. ஐயோ ஹெல்த்து போச்சே ஆண்டவா. வந்துட்டேன்டா. பக்கம் வந்துட்டேன். 1 2 3 அஜெக்தா வெளியே வந்துட்டேன். ஜாலி. இப்போ வந்து நம்ம ஆற்ற தாண்டி போகணும். குயிலை பிடிச்சி குண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் அப்படியே பாட்டு பாடிட்டே போகிறது தான். அப்படியே இந்த நேரத்தில் மரியான் படம் தாங்க ஞாபகம் வருது. கொம்பேசூரா டடிங் வேட்டையாடும் டடிங் கடல் ராசானா அவ்வளோதான். பக்கம் வந்துட்டோம். கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்கடா டே நான் 2 கில்லு தாண்டா பண்ணியிருக்கேன். நான்லாம் எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரன். என்னடா எங்கடா போய் ஒளிஞ்சிட்ருக்கீங்க? டக்குன்னு வந்து என்னை அடிங்கடா வாங்கடா. நானும் அதுக்கு தானே காத்துட்ருக்கேன். இந்த சைடு எங்கே சொல்கிறோம். அதுவும் நம்மளை தான் சொல்கிறோம். ஏன்டா என்னடா எல்லாம் சைடாகவே வரீங்க. ஒரு மார்க்கமாக வரீங்கடா டேய். எப்படி தான் அந்த மாதிரி ஓடுறீங்கன்னு தெரியல. ஐயோ மறுபடியும் சொல்ல மாட்டீங்கண்ணா. ஓடுறா கைப்புள்ள ஓடுறா நிற்காதரா ஓடுறா. எங்கே எனிமையை தேடி வந்து நான் மாட்டிக்கொண்டாட்டுங்குது. ஜோன் வேறு வேகமாக போயிட்டுருக்கு. பசிக்குது வேற. ஐயோ சீக்கிரம் போடா டேய். பசிக்குதுடா டேய். சீக்கிரமாக நான் அது முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணுண்டா. கரெக்டாக மக்களே பப்ஜி எப்படி இருக்கோ அப்படியே தான் இதுவும் இருக்குது. அவ்வளோ ஒன்றுலாம் இல்லை. அதோ அங்கே ஒரு எறும்பு மாதிரி. ஏன்டா என்னையே சுடுவீங்களாடா? உங்களுக்குலாம் வேறு ஒருத்தர் கிடைக்கவே மாட்டானாடா. நான் தான் உங்களுக்கு கிடைச்சினாடா. ஏன்டா இப்படி வந்து என் பிராணத்தை வாங்குறீங்கடா கிராதகர்களே. இருங்கடா மலை ஏறி வரண்டாடுறான்னு எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 30 பேர் இருக்காங்க மக்களே. ஆனால் நான் 4 கில்லு தான் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபஸ்ட்டு கேமு. நான்லாம் எத்தனை கில்லு அடிக்க வேண்டியவன். எல்லாம் என்னை பார்த்தா மூத்திரம் விடுவாங்க. நீங்கள் கிடைக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் மாட்டுங்கடி உங்களுக்கு இருக்குது. ஓடுறா. ஏய் இன்னும் எவ்வளோ தூரம் ஓடணும்? எங்கடா இருக்கீங்க எல்லோரும்? ஏன்டா மேப்பு இருக்கிறதே 1 இன்ச்சு சைஸ் தான் இருக்குது. அதில் எங்கடா ஒளிஞ்சிட்ருக்கீங்க? நானே ஓப்பனில் ஓடி வரேன். ஃபுல்லாக இதுக்கு மேலே ஓப்பன் தான். இன்னமும் எங்கடா ஒளிஞ்சிட்ருக்கீங்க? இருங்க மக்களே கொஞ்சம் லூட் எடுத்துக்கிறேன். அப்புறமா கடைசி நேரத்தில் லூட் இது இல்லாமல் போயிட்டு அவன் நம்மளை அடிச்சிட்டேன்னா ஒரே மானபங்கமாக போயிடும். மெடிக்கிட் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். என்ன பண்ணுறான்? ஊசி போடுறான். என்ன ட்ரக்ஸா தம்பி? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. போலீஸ்க்கு தெரிஞ்சால் பிரச்சனையாக போயிடும். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வேலைக்குவோம் பார்த்துக்க. இப்போ ஐயோ அங்கே ஒருத்தர் ஜோன் உள்ளே ஒருத்தன் சொல்கிறான் மக்களே. அதுவும் நம்மளை தான் சொல்கிறான் போல். இங்கே சைடில் வந்துட்டான். பச்சை சக்கா சாவடா திட்டு சாவிடா. எங்கடா ஓடுற? இருறா போடு மண்டையிலே போடு. வரண்டாடுறா. எல்லாம் இதை புதுசாக விளையாடுவாங்களாட்டுங்குது. எல்லாம் யாருக்குமே ஒழுங்காக விளையாட தெரியல. நம்ம அளவுக்கு யாருக்கும் திறமை இல்லை. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம எவ்வளோ பெரிய ஆள். நம்மளை அடிக்க முடியுமா? வெற்றிகரமாக 5 கில்லு அடிச்சிட்டேன். 1 கில்லு தான் அடிச்சிருக்கேன். 4 கில்லு அடித்தப்போ 30 பேர் இருந்தாங்க. 5 கில்லு அடிக்கிறப்போ இன்னும் 8 பேர் தான் இருக்காங்க. அதில் 1 நான். இன்னும் 7 பேர் தான் இருக்காங்க. இப்போ 7 பேர் ஆகிட்டாங்க. என்ன பாய் என்ன இடம் இது? இருங்கடா. எப்படியும் நீங்கள் இதுக்குள்ளே தான் ஆளு ஒருத்தர் ஒளிஞ்சிட்ருப்பீங்க.
அதுக்குள்ளே 3 பேர் வந்துட்டீங்க, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்களா? சரி ஓகே, அந்த 2 கில்லாவது அடித்து நம்ம வெற்றி சூடிடலாம். அதுலேயும் ஒருத்தன் போயிட்டானா, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானா? நீ எங்கேப்பா இருக்க? வாப்பா வாப்பா, டக்குன்னு வாப்பா, டைம் ஆகுதுப்பா, வாப்பா. எங்கடா ஒளிஞ்சிட்ருக்க? ஏண்டா? கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே, அந்த பாறையான இருக்கா, அதோ 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 கருப்பாக தெரிகிற மக. போடா 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 போடா, வீட்டுக்கு போடா, வெற்றி. நம்ம வந்து இன்றைக்கி இதில் வின் பண்ணிட்டோம். நமக்கு வந்து அடுத்தது ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க எல்லாத்துலேயும் போல். இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, விளையாடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்களாம் அது எப்படி சொல்கிறது, பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் அதிகமாக விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் இது விளையாடுங்க. ஏன்னா இது சும்மா சிம்பிளாக இருக்க கேம் தானே, அதனால் நீங்கள் இது ஏற்றிக்கங்க. இப்போ வந்து மொட்டையை நான் வந்து கேங்ஸ் மாற்றி பார்க்கலாம். இது வந்து அது ஒரு கேங்க்கு இது ஒரு கேங்காம், பாரா. ஆஹா, இப்போ வந்து எங்கடா ஆளை காணோம், மாற்றிட்டுண்டா, எங்கடா போனேன்? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? பாய், ஹலோ பாய், எங்கே பாய் போனீங்க? வந்துட்டான். ஏய், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, உன் சட்டை, உன் பனியல், உன்னோட போஸு, அது லுங்கி, நண்டு பிராண்ட் லுங்கியாப்பா? இந்த விளம்பரத்தில் காலேஜுக்கெலாம் கட்டின்னு போவாங்களே அந்த மாதிரி லுங்கி ஆட்டங்குது. மறுபடியும் நான் கருமுத்தியோ தொட்டு தொலைச்சிட்டேன். இருடா, பின்னாடி வரேன்டா, இருடா. சரி ஓகே, இதில் வந்து இருக்கிறதே 2 கேரக்டர் தான் மக்களே. ஒன்று அந்த மொட்டையன், ஒன்று இந்த போ இந்த லுங்கி கட்டினவன். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, சரியாக ஞாபகம் வரல. ஏய் புஷ்பா, நீயாடா? புஷ்பான்ட்ட ஃபயருடா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். இதில் வந்து அவ்வளோதான் மக்களே. இந்த லிங்கி வந்து என்ன சொல்கிறது, 2 ட்ரெஸ் தான் இருக்குது. அவனுக்கு ஒரு செட்டு, இவனுக்கு ஒரு செட்டு, ஆளுக்கு ஒரு செட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே மக்களே, நம்ம வீடியோ இதோட